அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நவரசம் யூடியூப் சேனலின் சார்பாக ஒரு மிகச்சிறந்த விவாத அரங்கம், கருத்தரங்கமானது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு நல்லதொரு தலைப்பு, காதல். அதாவது நான் ஒரு டிஷர்ட் போட்டு வந்துட்டேன். ஏன்னா ரொம்ப சுகமானது. காதல்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி மனசுக்கு. அதான் அன்னைக்கு சொன்னான், காதலிக்கும் பெண்கள் கொஞ்சம் கையை நீட்டினால் சின்ன தகரம் கூட தங்கமாகும், சிந்து வேர்வையே தீர்த்தமாகும்னு சொல்லிட்டான். அப்படி அந்த பார்வை இருக்குது பாருங்க. அப்படி ஒரு பார்வை பார்த்தா, அதான் அன்னைக்கே சொன்னான் கவிஞன், காதலியர் கடைக்கன் காட்டிவிட்டால் மாமலையும் ஒரு கடுகான்ட்டான். இலங்கை மாநகரத்தில் நீர் இன்பவள்ளி நீர் இருந்தால் இங்கிருந்தே தாண்டிடுவேன்னு சொல்லிட்டான் இலங்கை கடலையே. அப்ப காதலியர் கடைக்கன் காட்டிட்டான். அப்ப எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஆழ்ந்த வானது பாருங்க. அதான் சொன்ன, காதல் இல்லை என்று சொன்னால் பூமியும் இங்கு இல்லை. காதலே இல்லைன்னா பூமியே கிடையாது. அப்ப பூமியை எதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறதுனா காதல். காதல்னா அன்பு பாருங்க. அதான் சொன்ன அனுபவப்பட்டுவிடும். திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, காதலுக்கு பச்சை கொடி காட்டுலேசா. பாருங்க, கடவுளையே நாங்க துணைக்கு கூப்பிடுறோம். எப்படிப்பட்ட காதல், அற்புதமான காதல். அன்னைக்கு பாருங்க, எங்க காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போச்சு தேடி பார்ப்போம். எங்க காலத்துல காதலாம் எடுத்துக்கிட்டு இப்போ திண்ணறலாம் இல்லை. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கோயில், ஏரிகரை, இப்படிதான் அந்த காலத்துல பார்க்கறதோட திருவிழாக்கள், இது போன்ற காலங்கள்ல தான் அந்த மனதுக்கு பிடித்தவர்கள் மீது பார்வையை செலுத்த முடியும். அப்படிப்பட்ட காலங்கள்ல அந்த கால காலங்கள் சுகமானது. காதல்னு சொன்னாவே, காதல்னு சொல்லி பாருங்களா, ரொம்ப மகிழ்ச்சியா மனசு அப்படியே இளமையாயிடும். பாத்தீங்கன்னா அவசரம். இந்த காதல்ல பாத்தீங்கன்னா நிறைய வகைக்குது. நாடக காதல். நாடக காதல்னு சொன்னீங்கன்னா, எப்படி நாடகத்துல சாயந்தரம் ஆரம்பிச்சு காலையில முடிஞ்சு கலைஞ்சு போயிடுறாங்களோ, அதே போல நாடகத்துல இருக்கிற மாரி பார்த்த உடனே சாயந்தரம் கொஞ்ச நாள் காதலிப்பாங்க, மறுபடியும் 2 பேர் விட்டுட்டு போயிடுவாங்க. அது நாடக காதல் இந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டவுடன் காதல் வந்துருது. அது பார்த்த உடனே கண்ட உடனே பஸ்ல தான் ஒரு நாள் போவாங்க, மறுநாள் பாத்தீங்கன்னா பெட்டாயிடுறாங்க, கண்டவுடன் காதல் ஆயிடுறாங்க. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா பணத்துக்காகவே காதல் இருக்குது. இந்த காலத்துல தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது கொள்வதற்காகவே, பணத்துக்காகவே காதல் இந்த காலத்துல இருக்குது. பணத்தேவை பூர்த்தி அடைஞ்ச உடனே விட்டுட்டு போயிடுறான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய நம்ம செய்தித்தாட்கள்ல பார்க்கிறோம். அது இப்படிப்பட்ட காதல் தான் இருக்குது. அது மட்டும் இல்ல, பாத்தீங்கன்னா காதல் அழகுக்கான காதல். ஒரு அழகா இருக்கிறான்னு வச்சுங்க, ரொம்ப அருமையா ஒரு அழகான பொண்ணு இருக்குன்னு வச்சுங்க, இவன் என்ன பண்றான், அந்த பொண்ணு மேல ஆசைப்படுறான். தன்னுடைய மோகம் தீர்ந்தவுடனே அந்த காதலை விட்டுட்டு போயிடுறான். காதல் என்பது புனிதமானது என்பதை மறந்துடுறான். அப்ப அழகுக்காக சில காதல்கள் இருக்கின்றன. அது மட்டும் இல்ல, சில காதல்கள் பாத்தீங்கன்னு சொன்னா செல்போன் காதல்னு ஒண்ணு உண்டு. செல்போன்லயே காதல், சிம்ம கைட்டு போட்டுட்டு வேற சிம்ம போட்டு லவ் பண்ணுவாங்க. திரும்பி அப்பா அம்மாவுக்கு தெரியாது. இந்த மாதிரி காதல்கள் எல்லாம் உண்டு. ஒரு கதை ஒண்ணு, ஒரு சின்ன ஒரு ஜோக்கு தான் ஒண்ணு ஞாபகம் வருது. ஒருத்தர் என்ன பண்ணாரு, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியல. நண்பர் கேட்டாரு, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியல, நிறைய வரதட்சணை கேட்கறாங்க, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு அந்த இன்னும் திருப்பி கேட்டாரு, உனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, கல்யாணம் பண்ணிட்டியாப்பான்னு கேட்டார். பண்ணிட்டேன்னு. எப்படிப்பா என்னால பண்ண முடியல, பல லட்சங்கள் ஆகுன்றாங்க, நீ எப்படிப்பா கல்யாணம் பண்ணன்னு கேட்கிறார். 4500 ரூபாய் கல்யாணமே முடிச்சிட்டார். எப்படிப்பா முடிச்ச? என் பொண்ணுக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுத்தா 4500 ரூபாய், கல்யாணம் தானா நடந்துருச்சு. அப்போ செல்போன் காதல் ஆயிடுச்சு இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா. அப்ப செல்போன் காதலா மாறிடுச்சு. இந்த காதலை கூட நீங்க 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு திருமணத்துக்கு முன்ப, இன்னொன்னு திருமணத்துக்கு பின்பு. திருமணத்துக்கு முன்பு இருக்கக்கூடிய காதல் இருக்குது, அது தொடர்ந்தால், திருமண பந்தத்தில் தொடர்ந்தால் அது நிலையான காதல். திருமணத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய காதல் தொடரலன்னா அந்த காதல் சுகமானது இல்லை, அந்த காதல் சுமையானதுதான். சில நேரங்கள்ல காதல் சுமையானதா கூட மாறிடும். எப்படி சொன்னீங்கன்னா, இப்ப என்னுடைய வாழ்க்கையை கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் படிக்கக்கூடிய காலங்கள்ல கூட காதல் இல்லாதவர்கள் உலகத்துல யாருமே இல்லை. அது ஆணாகிலும் பெண்ணாகிலும் மனதுக்குள் யாராவது ஒரு கண்டிப்பாக இருந்துதான் இருப்பார்கள். அப்படி விருப்பப்பட்டவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம்னு நினைக்கும் போது கூட நம்ம குடும்ப சூழ்நிலையை பார்க்க வேண்டியதாயிடுது. நமக்கு தங்கச்சியோ அண்ணனோ அக்காவோ இருந்தா, நாம இவர்களை திருமணம் செய்து கொண்டால் தங்கைக்கு கல்யாணம் ஆகுமா, அக்காவுக்கு கல்யாணம் ஆகுமா, அண்ணனுக்கு கல்யாணம் ஆகுமா, தம்பிக்கு கல்யாணம் ஆகுமான்ற அந்த நெருக்கடிக்கு ஆள் போட்டுரும். அப்ப காதல் என்ன ஆயிடுதுன்னு சொன்னீங்கன்னா, அங்க காதல் தடைபடுகிறது. அப்ப திருமணத்துக்கு முன்ன காதல் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எங்கோ ஒரு சில இடத்தை வெற்றி அடையலாம்.
நிறைவேறத்தா பாத்தீங்கன்னா தடைபடுகிறது. ஆனா திருமணத்துக்கு பின்னாடி இருக்கிற காதலுக்கு பாருங்க ரொம்ப மகிழ்ச்சியானது. எப்பவுமே சொன்னாதான் காதல் செய்வீர்னு சொன்னான் ஒரு புலவர். எப்போ? திருமணத்துக்கு பின்னாடி. திருமணத்துக்கு பின்னாடி நீங்க காதல் செய்து பாருங்க, நிலைத்து நீடித்து நிற்கும். ஏதாவது சொல்லுவாங்க, பிப்ரவரி 14க்கும் நவம்பர் 14க்கும் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். அந்த நாள்ல வச்சாங்க பாருங்க, பிப்ரவரி 14 காதலர் தினம், நவம்பர் 14 குழந்தைகள் தினம். நீங்க கணக்கு பண்ணி பாருங்க, நடுப்புற இருக்கிற மாசத்தை கணக்கு பண்ணி பாருங்க, கரெக்டா குழந்தை பெற்று எடுத்துடலாம். கரெக்டா அது 9 மாசம் இருக்கும். அப்போ இந்த காலத்துல என்ன நடக்குதுன்னா, பிப்ரவரி 14 லவ்வர்ஸ் டே கொண்டாடினா ஒரு கேரிங் ஒரு குழந்தைய கொடுத்துட்டு நவம்பர் 14 என்ன ஆயிடுறான், பிரிஞ்சு போயிடுறோம். இது எப்படி நிலை பெற்ற காதலா இருக்க முடியும் இன்றைய காலகட்டத்துல? அப்ப வசதி பார்த்து, பணம் பார்த்து, இளம் பார்த்து, அழகு பார்த்து வரக்கூடிய காதலாக இருக்காது. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற காதல் இது பாருங்க, மனைவியை காதலி. ஏன்னா வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஒரு ஜீவன் எதுன்னு சொன்ன வாழ்க்கையில மனைவி தான். ஏனென்றால் மனைவியை காதலிச்சு பாருங்க, எவ்வளவு உங்களுக்கு வந்து சுகம் கிடைக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா அதுக்கு அளவே இல்லை. அதான் அப்படி திருமணத்துக்கு பின்பு வரக்கூடிய காதல் தான் நிலையான காதல். இதைதான் சொன்னா ஒரு புலவன் என்ன சொல்றான்னா, ஒரு ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. கணவன் மனைவிக்கு பார்த்தீங்கன்னா, கணவனுக்கு வந்து ஒரு 80 வயசு ஆயிடுது, மனைவிக்கு வந்து ஒரு 70 வயசு ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஒரு 10 வயசு இடைவெளியில் இருக்கு. 2 பேரும் முதுமை பருவத்தை அடைஞ்சிட்டாங்க. அடைஞ்சிட்ட உடனே கணவன் மனைவி மேல உயிரா இருக்கிறான், மனைவி கணவன் மேல உயிரா இருக்கிறாங்க. 2 பேரும் முதுமை பருவத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. திருமணத்துக்கு பின்பு இருக்கக்கூடிய காதல். அப்ப என்ன ஆகுது, ஒரு வீட்டுல இருக்கிறாங்க, மழை பெய்யுது. அப்படி மழை அதிகமாக பெய்யும் போது அந்த ஓட்டை வீட்டுல மழை ஒழுகும் போது அங்க ஒரு கொடியில துணியை போட்டிருக்கிறாங்க. உடனே என்ன பண்றாங்க, அந்த ஓட்டை வழியா தண்ணீர் ஒழுகும் போது 2 பேர் வேலையும் படுது. அப்ப என்ன நினைக்கிறா மனைவி, என்ன நினைக்கிறா, அடாடா 80 ஆண்டு காலம் இந்த குடும்பத்திற்காக உழைத்து போட்டானே என்னுடைய கணவன், அவனுடைய உடல் நடுங்குகிறதே, குளிரால் நடுங்குகிறதே, அவனுக்கு இந்த துண்டை எடுத்து இந்த சால்வை எடுத்து போர்த்த வேண்டும் என்று மனைவி நினைக்கிறாள். ஆனால் செய்ய முடியவில்லை, உடல் அங்கே ஒத்துழைக்கவில்லை. கணவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னானா, இத்தனை ஆண்டு காலம் என்னுடைய இல்லத்தை இல்லாத அகத்திருக்க இல்லாதது ஒன்றுமில்லை என்று சொன்னதுக்கு ஏற்ப என்னுடைய இல்லத்தை, என்னுடைய குடும்பத்தை வழிநடத்தி சென்றால் என்னுடைய மனைவி, பார்த்து எனக்கு உணவு சமைத்து என் குழந்தைகளை காப்பாற்றி இந்த குடும்பத்தை நன்றாக வளர்த்தாள் என்னுடைய மனைவி. அவள் உடல் குளிரால் நடுங்குகிறது, இந்த போர்வை எடுத்து அவளுக்கு போர்த்த வேண்டும் என்று கணவன் நினைக்கிறான், அவனும் நினைக்கிறான். ஆனால் செயல்பட முடியவில்லை. ஆக உள்ளத்தால் இருவரும் காதல் கொண்டார்கள், உடலால் தான் முடியவில்லையே தவிர. ஆனால் அதுதான் நிலைத்த காதல். 70 வயது 80 வயதில் கூட இன்றைக்கு கூட பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிறைய பேரை பார்க்கலாம், தன்னுடைய மனைவியை விட்டுட்டே போக மாட்டாங்க. தன்னுடைய மனைவியை வண்டியில் உட்கார வச்சுட்டு, சைக்கிள்ல உட்கார வச்சுட்டு, கிராமத்துல நிறைய பார்ப்போம், சைக்கிள்ல உட்கார வச்சுக்கிட்டு மனைவி கூடவே அழைச்சிட்டு போகக்கூடிய நிலைகள்லாம் இருக்குது. அதான் வந்து உண்மையான காதல் வந்து அதுதான், நீடித்த காதல் என்பது அதுதான். அதான் சொன்னார்கள், வள்ளுவன் வாசகி போல சொன்னார்கள். ஏன்னா வள்ளுவன் வாசகி போல அடிசிற்கு இனியாளு என்று ஒரு பாடல்ல சொல்லுவார்கள். கடைசி வரைக்கும் வள்ளுவர் சாப்பிடும் போது பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு கொட்டாங்கச்சில தண்ணியும் ஒரு ஊசியும் வைக்க சொல்லுவார். கடைசி வரைக்கும் மனைவி அது எதற்கு வைக்கிறீர்கள் என்று கேட்கவே இல்லை. கடைசியா இறக்கும் தருவாய், மனைவி வாசிக்கு இறக்க போறா. அப்ப இறக்க போகும் நேரத்துல அப்பதான் மனைவி கேட்கிற, ஏங்க எனக்கு ஒரே ஒரு செய்தி மட்டும், ஏன் கொட்டாங்கச்சில தண்ணியை ஊசி வைக்க சொன்னீங்கன்னு. அதுக்கு வள்ளுவர் சொல்லுகிறார், நீ உணவு பரிமாறும் போது ஏதாவது ஒரு படுக்கை கீழே சிந்துவிட்டால் ஊசியால் அதை குத்தி எடுத்து தண்ணீரில் நினைத்து உண்ணலாம் என்று நினைத்திருந்தேன், கடைசி வரை அது நடக்கவே இல்லை. நீ உணவு பரிமாறும் போது சாதம் கீழவே சிந்தவில்லை என்ற காரணத்தால் உனக்கு தெரியவில்லை என்று சொல்லுவார். மனைவி இறந்த பிறகு அவர் சொல்லுவார் வள்ளுவர், அவளை எழுப்பாதீர்கள், இப்போதுதான் அவள் தூங்கி நான் பார்க்கிறேன். இப்போதுதான் என்னுடைய மனைவி நான் தூங்கி பார்க்கிறேன். அதைத்தான் சொன்னார், பின் தூங்கி முன்னெழுவாள் பெய்யன பெய்யும் மழைன்னு வள்ளுவர் சொன்னார். ஆக அப்படிப்பட்ட காதல் தான் வந்து நிலைபெற்ற காதலாக நிற்க முடியும். இன்றைய காதல் என்பது, இன்றைக்கும் காதல் இருக்கிறது. நான் காதலை கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. காதல் புனிதமாக இருந்தால் பரவாயில்லை. ஆனால் காதல் புனிதமாக இல்லாத காரணத்தினால்தான் நான் இன்றைய காதல் வந்து ஏற்புடைய காதலாக எனக்கு படவில்லை. அந்த கால காதல்கள் என்றும் நீடித்து நிலைத்து நிற்பதனால் காதல் என்பது சுகமானது. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய காதல் தொடர்ந்து சுகமாக இருக்கிறது. இந்த காலத்தில் இருக்கக்கூடிய காதலானது நீடித்து நிலைத்தால் அதுவும் சுகமான காதலாகத்தான் அமையும். ஆகவே காதல் என்பது ஓரறிவு முதல் 6 அறிவு வரை அனைவருக்கும் பொதுவானது என்ற காரணத்தினால் காதல் புனிதமானது, காதல் பொதுவானது. காதல் செய்வோம். காதல் என்றாலே அன்புதான்.
குழந்தைகள் மீதும், தந்தையின் மீதும், பெற்றோர் மீதும், மனைவி மீதும் அன்பை செலுத்துங்கள். காதலுக்கு மறுபெயர் அன்பு. ஆக எல்லோரும் காதல் செய்வீர், காதல் செய்வீர், காதல் செய்வீர் என்று மட்டும் சொல்லி என்னுடைய இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பேசும் தலைப்பு காதல். காதல் என்று சொன்னாலே ரோஜாவும் தாஜ்மஹாலும் தான் எனக்கு ஞாபகம் வரும். ஆனால் காதல் என்பது ஒரு ஆண் மீது பெண் வைப்பதும் ஒரு பெண் மீது ஆண் வைப்பதும் மட்டும் காதல் அல்ல. 10 மாசம் சுமந்த தாயின் மீதும் அந்த காதலை வைக்கலாம், தந்தை மீதும் வைக்கலாம், ஏன் நம் வழிகாட்டிய குருன் மீதும் அந்த காதலை வைக்கலாம். காதல் என்பது ஆணும் பெண்ணும் மட்டும் சார்ந்தது அல்ல, நம் அனைத்து உறவுகளும் சார்ந்துதான் இந்த நம் காதல். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இப்ப இருக்க நடைமுறைக்கு காதல் என்பது ரொம்ப சகஜமா இருக்குது. அதே ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காதல் என்று வீட்டில் சொன்னாலே அருவாளோட நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் தொத்திட்டு வருவாங்க, யார் அந்த பையன், யார் அந்த பொண்ணு, என்ன ஜாதிக்காரன்னு சொல்லி. ஆனா இப்ப இருக்க நடைமுறையில அது இல்ல. பையன் என்ன படிச்சிருக்கான், உனக்கு ஓகேவா அப்படி சொல்லிட்டு தான் இப்ப இருக்க பெத்தவங்களே தான் பிள்ளைகளை சேர்த்து வைக்கிறாங்க, காதலுக்கு மரியாதை கொடுத்து சேர்த்து வைக்கிறாங்க. இதே வந்து நம்ம இப்ப பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு திருமணம் ஆகும்போது பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரர் கேட்பாங்க, வரதட்சணை எவ்வளவு கொடுப்பீங்க, நகை எவ்வளவு போடுவீங்கன்னு. ஆனா இப்ப இருக்க காதலர்ல என்ன சொல்றாங்கன்னா, உங்க பொண்ணை மட்டும் கொடுங்க, நான் கண்கலங்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு பொண்ணு வீட்டுக்காரர்கிட்ட மாப்பிள்ளை சொல்றாங்க. சோ இப்ப நம்ம நடைமுறைக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த வரதட்சணையே இப்ப கிடையாது. இதை எதிர்த்தது இப்ப காதல் தான். இப்ப ஒரு பொண்ணு வீட்டுக்காரங்க ஒரு வரதட்சணை கேட்கக்கூடாது நம்ம சட்டத்துல இருக்கு. ஆனா சட்டத்தையும் மீறி எந்த ஒரு போராட்டமும் இல்லாம காதலுக்கு எனக்கு வரதட்சணை வேண்டாம், உங்க பொண்ணை மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்ப காதலும் காதலியும் இப்ப ஒன்னா இருக்கிற காரணம் அன்பு மட்டும்தான். அந்த அன்பு எல்லாரும் சமமாக வைக்க வேண்டும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ காதல்னு சொல்றாங்க. அது காதல் ரொம்ப அழகானது, அறிவானது, அன்பானது. ஆதாரங்காலத்துல இருந்து இப்ப இருக்கிற வரைக்கும் காதல் சாவே கிடையாது. எப்படின்னா 40-50 வருஷத்துல எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல காதல் எப்படி சொல்லுவாங்கன்னா, கூழோ கஞ்சியோ மனசுக்கு பிடிச்சவனோட தான் வாழணுன்றது அந்த காலத்துது. 80-90 இந்த வருஷத்துல காதல்னா ரொம்ப அழகானது, அறிவானது, அன்பானது. ரொம்ப ஒன்ஸ் உள்ள மனசுல வச்சுட்டாங்கன்னா அதை எப்பவுமே மறக்கவே மாட்டாங்க சாதனை வரைக்கும். இப்ப இந்த ட்ரெண்ட்ல 2000, 2010, 2020 பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாடர்ன் ஆயிடுச்சு. எப்படின்னா ஃபேஸ்புக் பார்த்து லவ் பண்றது, இன்டர்நெட் பார்த்து லவ் பண்றது, இப்படிதான். இப்போ பேக்ரவுண்ட் பார்த்து லவ் பண்றாங்க. என்னன்னா முதல்ல இவன் நம்மளை கண்கலங்காம வச்சுக்கிறானா, நல்லா வெல்த்தியா இருக்கானா, இப்படிதான் பார்த்து லவ் பண்றாங்க. மனசுன்றது ஒரு செகண்ட் தான், அதை அப்படியே மனசை மாத்திக்கிறாங்க. இப்ப இருக்க லவ் ரொம்ப அந்த அளவுக்கு இல்லை, பவரான அறிவானது இல்லை. இப்ப இருக்க கேர்ள்ஸுங்க நல்லா திறமையை தான் பார்க்கணும், அறிவை பார்க்கணும், குணத்தை பார்க்கணும், இதை தான் பார்க்கணும். பேக்ரவுண்ட் அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். அந்த காலத்துல என்னைக்குமே காதலுக்கு வலிமை அதிகங்க, அது உணர்வுபூர்வமா சொல்றேன். இப்ப இருக்கிற காதல் நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணணும். லவ் எல்லாரும் காதலிங்க, மனசார லவ் பண்ணுங்க, அது உள்ளத்துல இருந்து வரணும். அது இருந்ததுன்னா அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதுதான் என்னோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காதலை பத்தி பேச வந்துள்ளேன். காதல் என்றாலே சுகமான விஷயம், சுகமான ஒரு இதுதான். காதல் சுகமானது. முதல்ல நான் தொடங்கும் முறை ஒரு பாட்டுடன் தொடங்குறேன். என்ன விலை அழகே, என்ன விலை அழகே, சொல்ல விலைக்கு வாங்க வருவேன், இல்லை உயிர் என்றாலும் தருவேன், உந்தன் அழகின் கண்டு வியந்து போகிறேன், உன் மொழி இல்லாமல் மௌனமாகிறேன். அப்படி பாத்தீங்கன்னா எப்படி பாடல் நல்லா இருக்குங்களா? பாடலுடைய வரிய நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. இப்ப பாத்தீங்கன்னா காதல் எனக்கு முன்னாடி என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் பேசினாங்க. எல்லாருமே அவங்க கருத்துக்களை சொன்னாங்க. காதல் சுகமானது தாங்க, இல்லைன்னு சொல்லல. காதலுக்கு என்னைக்கு நான் மறுப்பு சொல்லல.
ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காதலிக்கிறதுனால ஒரு ஆணா இருக்கட்டும் ஒரு பெண்ணா இருக்கட்டும், ஒரு ஆண் வந்து ஒரு ஆண்னே எடுத்துக்கோங்களேன், தனது பள்ளிக்கூட பருவத்துல இருந்து தன்னுடைய படிப்பை முடிகிற வரைக்கும் ஒரு பெண்ணை ரொம்ப ஆழமா காதலித்து வருகிறான்னா, காதலித்து வருது அது உண்மையான காதல் தான். அது கடைசி வரைக்கும் நீடிச்சா அது உண்மையான காதல். ஆனா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து நிறைய ஆண்களை ஏமாத்துறதுதான் வந்து இன்னைக்கு சமுதாயத்துல நடந்து கொண்டு வருகிறது. இன்னைக்கு இருக்க சமுதாய கால சூழ்நிலைகள்ல நம்ம பார்க்கும் போனா அறிய போனா நிறைய பெண்கள்னால நிறைய ஆண்கள் வந்து பாதிக்கப்படுகிறார்கள் காதல்னால. அதாவது வந்து பாத்தீங்கன்னா காதலிக்கிறாங்க, அது வயசு கோளாறு என் பையனுக்கோ இல்ல என் பொண்ணுக்கோ அது வயசு கோளாறு, 2 பேரும் காதலிக்கிறாங்க, லவ் பண்ணிக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறாங்க, மனசுக்கு பிடிச்சுக்குது, கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க. அது சொல்றதுன்றது வேற விஷயங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா காதலிக்கிறதுனால வந்து தன்னோட பெற்றவங்களே இழக்கிறாங்க, உற்றார் உறவினர்களை. 10 மாசம் வயிற்றுல ஒரு தாய் தன் கருவை 10 மாசம் வயிற்றுல சுமந்து பெத்தெடுக்கிறா ஒரு குழந்தைய, எப்படி எல்லாம் வளர்த்து ஆளாக்கி அவங்கள கொண்டு வந்திருப்பாங்க, அதையே மறந்துடுறாங்க இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள். கேட்டா அவங்களுக்கு வந்து காதல் வந்து அவ்வளவு ஒரு புனிதமான ஒரு இதா சுகமா போயிட்டு இருக்கு. எல்லாம் கரெக்டா இல்லைன்னு சொல்லல, காதலிக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா உண்மையான காதலுக்கு என்னைக்குமே நான் மதிப்பு கொடுப்பேங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து ஆண்களை காதலிக்கிறாங்க. அன்றைய காதல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து தன்னுடைய உடைகளா இருக்கட்டும், உடைகள் அணிகிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து மாறாப்பு நவராம எல்லாமே இருந்தாங்க. அன்றைய இருக்க காதல் உண்மையான இருந்துச்சு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாப்பிள்ளை வந்து பெண்ணை பார்க்க வராரு ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேங்க, ஒரு பெண்ணை பார்க்க வராரு கல்யாணத்துக்கு, ஒரு பொண்ணு பார்க்க வராரு, மாப்பிள்ளைக்கு வீட்டுக்காரங்க வராங்கன்னா பெண்கள் வந்து குனிஞ்ச தலைய கூட இப்படி நிமிர்ந்து பார்க்க மாட்டாங்க ஆண்களை. அந்த அளவுக்கு அன்றைய காலத்துல இருக்க பெண்கள் அப்படி வளர்ந்தாங்க. அதே போல குடும்பத்தாரங்களும் அப்படி வளர்த்தார்கள். ஆனா இன்னைக்கு இருக்க கால சூழ்நிலைகள் காதல் சொல்லிட்டு அலையிறாங்க, ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும். அப்படி அங்க இன்னைக்கு போயிட்டு இருக்கு. சமுதாயத்தை காதல்ன்ற ஒரு பேர்ல அவங்க எவ்வளவு தப்புகள் பண்றாங்க தெரியுமா? குடும்பத்துக்கு பெற்றவங்களுக்கே தெரியாம திசை மாறி போய் எவ்வளவோ தப்புகள் எல்லாம் பண்ணி வன்முறைக்கு கொடுமை. இன்னைக்கு எவ்வளவோ தொலைக்காட்சிகள் பேப்பர்கள் எல்லாம் அன்றாட நம்ம சமுதாயத்துல பார்த்துட்டு தான் இருக்கோம். அவங்கள வந்து இது பண்றது இல்லாம பெற்றோர்களையும் பாதிப்படைகிறாங்க அவங்கள வச்சு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவங்களால வந்து சமுதாயத்துக்கு ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து உண்மையா காதலிச்சிருக்காங்க பெண்களை. ஆனா பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா பெண்களும் அப்படியே இருந்துட்டா பிரச்சனை இல்லை, இரு மனசும் ஒத்து போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு பிடிச்சு வாழ்றது அது வேற விஷயம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல கொஞ்ச நாளுக்கு வாழ்றாங்க வாழ்க்கை, கல்யாணம் முடிக்கிறாங்க, வாழ்க்காங்க, உடனே வந்து எனக்கு ஒண்ணு பிடிக்கல டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னைக்கு காலம் அப்படி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்க நடைமுறை காலகட்டத்துல பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் கொஞ்ச நாள் தான் வாழ்றாங்க, கல்யாணம் முடிஞ்சு ஒரு 6 மாசம் ஒரு வாழ்றாங்க, அதுக்கப்புறம் பிரிஞ்சு போறாங்க. அது உண்மையான காதலாங்க? உண்மையான காதலா எங்க சொல்லுங்க பாக்கலாம். நீங்க அது நீடிக்குமா? உண்மையான காதல்னா என்ன? 2 பேரும் கடைசி வரைக்கும் உண்மையா இருந்து ஒத்துமையா இருந்து சந்தோஷமா வாழ்றதுன்ற பேருக்கு தாங்க உண்மையான காதலுக்கு என்று நான் சொல்வேன். அதே போல வந்து பாத்தீங்கன்னா வந்து அதான் பெண்கள்னால ஆண்கள் நிறைய பாதிக்கப்படுங்க. திருமணத்துக்கு முடிந்த பெண்கள் நம்ம சகோதரர் ஒருத்தர் சொன்னாரு, திருமணத்துக்கு முடிந்த பெண்கள் வரக்கூடிய காதல் வந்து ரொம்ப சந்தோஷமாக தரக்கூடிய ஒரு காதல். அது உண்மைதான். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா திருமணம் முடிஞ்சதற்கு பிறகு நம்ம தொட்டு தாலி கட்டின நம்ம மனைவியே நம்ம உயிருக்குள்ள நேசிக்கிறதும் காதலிக்கிறதும் விரும்புறதும் அப்படின்றது அது ஒரு தனியான ஒரு சுகமான ஒரு விஷயம் தாங்க. இப்ப அதுக்கு திருமணத்துக்கு முன்னாடி நம்ம காதலிப்போம். ஆனா பெண்கள்னால என்ன பண்றது? பெண்கள் இன்னைக்கு இருக்க பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் கிட்ட அவன் நல்லா அழகா மட்டும் பாக்குறது இல்ல, எல்லாத்தையுமே பாக்குறாங்க மேல இருந்து கீழே வரைக்கும். அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஏங்க ஒரு பையன் அழகா இருக்கிறது பாக்கல, அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான், எப்படி இருக்கிறான், இவன் வந்து செட் ஆவானா, ரைட் ஓகே, இப்போ இவ்வளவு கொண்டு வா அவ்வளவு கொண்டு வா, பீச்சுக்கு போனோம், பார்க்கு போனோம். February 14th காதலர் தினம். எங்க போனாலும் பீச்சுக்கு, பார்க்கு, சினிமா, தியேட்டரு. ஐயோ ஆண்கள் படுற அவஸ்தை இருக்கு பெண்களை வச்சு. அப்பப்பா பெரும்பாடு. ஒரு ரோஜா பூ கையில எடுத்துட்டு நம்ம போவோம் பெண்களுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்காக. ஹாய் மை டியர், ஐயோ இத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னாலே டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஆண்கள் வேதனை பண்ணுவோம் ஐ லவ் யூன்னு ப்ரொபோஸ் பண்றதுக்கு. ஆனா அவங்க பாருங்க அப்படியே ஹாயா கூட அப்படியே அண்ணன் போட்டு இப்படி வருவாளுங்க பாரு. அடடா
என்ன இது? இதனால ஆண்கள் தாங்க நிறைய, எல்லாமே ஆண்கள் வந்து பெண்களால ஆண்கள் சுமையை தாங்குறாங்க காதல்னால. உண்மையான காதல் சொல்ல போனா 100% ஒரு 40% தான் உண்மையா இருக்கு. மீதி 60% உண்மையான காதல் அல்ல. பெண்கள்னால ஆண்களுக்கு காதல் அல்ல, சுமையாக தான் இருக்கிறது என்பது ஆணித்தரமாக சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று காதலர் தினம். காதலை நினைவுபடுத்துவதற்காக இப்ப எப்படி பிறந்த நாள் கொண்டாடுறோம் இல்லையா, திருமண நாள், பிறந்த நாள், அது போல காதலை நினைவுபடுத்தி நம்முடைய முன்னாடி இருக்கிறதெல்லாம் நினைவுக்கு கொண்டு வர நாள் இல்லையா. இது சுகமாகவும் இருக்கும், சுமையாகவும் இருக்கும். ஆனா நீங்க எப்படி நாம அதை சுகமா கொண்டு போகலாம் அப்படிதான். இப்ப என்னுடைய இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அவங்க வந்து சரி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு போகலாம். அதுல பின்னாடி வந்து அவங்க கரெக்டா இருக்காங்களோன்னு சொல்ல முடியாது. ஆனா அது வளர்ச்சி ஒரு பக்கம். கல்யாணம் ஆன பிறகு நான் காதல்ன்றது என்னது, கல்யாணத்தை அப்பயே ஆரம்பிக்கலாம். எப்படின்னா, பெண் பார்க்கும் படலம் ஒண்ணு நடக்கும் பாருங்க. பெண் பார்க்கும் படலத்துல உங்க முன்னாடி கொண்டு வாங்க அந்த படலத்தை. பெண் பார்க்க வரும்போது அதாவது அந்த ஆணும் அப்பா அம்மா உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப அந்த பால் கொண்டு வந்து நம்ம எடுத்துட்டு வந்து கொடுத்தும் போது யாரும் அவங்க மட்டும் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த ஆணும் அந்த பெண்ணை பார்ப்பாங்க, பெண்ணை ஆணை பார்ப்பாங்க. அதுதான் காதல் இல்லையா. காதல் 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 இரு கண்ணில் மின்னல் மோதல். இது கண்ணுல மின்னல் மோதுது, அங்கதான் காதல் வந்து அரங்கேற்றமாகுது. கண்கள் ஒன்றாக கலந்ததோ காதல் அரங்கேற்றம் ஆனதோ ஆட்சி. பாருங்க, இதுக்கு இங்கதான் போய் சுத்திலாம் கிடையாது. எல்லாரும் இருக்காங்க, எனக்கு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு பர்மிஷனோட வந்துருக்குறாங்க. ஆனா இவங்க 2 பேரும் முத அப்பதான் பாத்துக்கிறாங்க. அப்படிதான் நாங்களும் பார்த்தோம். அப்ப அந்த என்னது, அந்த இடத்துல அந்த கண்கள் இடம் மாறும் போதே, கண்கள் மின்னல் உண்டாகும் போதே மனசு இடம் மாறுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இங்க எல்லாருமே யாருமே இதுல சங்கடப்படலையே. அதுக்கப்புறம் அவங்க வந்து பேசுறாங்க, அதுக்கு முடிவு பண்றாங்க, நிச்சயதார்த்தம் வைக்கிறாங்க. நிச்சயதார்த்தம் வச்சுட்டு 3 மாசத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம். நான் வெயிட் பண்ண காத்திருந்தேன் அப்படின்னு சொல்றேன் பாருங்க. அந்த 3 மாசம் நம்ம உட்கார்ந்துருங்க எப்படி இருக்கும் அங்க. அப்பெல்லாம் இப்போ வந்து போன் இருக்கு, போன் எல்லாம் தொடர்ந்து பேசக்கூடாது. இப்பெல்லாம் டக்கு டக்குன்னு பேசுறாங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்சு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு ரொம்ப பேசக்கூடாதுன்னு ஒரு காலகட்டம் கொண்டு வந்தாங்கன்னா சில சமயம் அந்த தவறுதலா கூட பேசிடுவாங்க, அதனால முறிஞ்சிடும் அப்படின்னு கொடுவாங்க. ஆனா இங்க வந்து நமக்கு பேசவே இல்லை, எங்க கண்கள் மட்டும்தான் பார்க்கும். அதுதான் வந்து காதல் ஆரம்பம். அதுக்கப்புறம் பாருங்க, அவங்க அந்த நிச்சயத்துக்கு வரும்போதே கூட அவங்க அங்க இருப்பாங்க, பெண் இங்க இருப்பாங்க. இவங்க அந்த பார்வையில சொல்லும். கேட்கும்போது என்னது, என்ன நல்லா இருக்கீங்களா, நமக்கு நலந்தா நான் அது கேக்குறாங்கல்ல, அது மாதிரி ஒரு வார்த்தை வரும். அப்ப அந்த பெண் சொல்லும் போது என்னது, சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன் காதல் சுகமானது. சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன் காதல் சுகமானது. பாருங்க, எனக்கு சுமையா இருக்கா காதல்? இது யாருக்குமே சுமை இல்லையே. எங்க அப்பா அம்மாவுக்கு சுமை இல்லை, எங்க மாமனாருக்கு சுமை இல்லை, அவங்க அக்கா தங்கச்சிக்கு அண்ணன் தம்பிக்கு, எங்க வீட்டுல யாருக்கும் சுமை இல்லை. ஆனா எங்களுக்கு சுகமா போகுது இல்லையா. பத்திரிக்கை அடிக்கிறாங்க, கல்யாணம் ஆயிடுது, திருமணம் ஆகுது. ஆனா நம்ம எல்லாமே அந்த காதலுடைய சுகம் இருந்துகிட்டே இருக்கும். எப்ப வருவாங்க, எப்ப பார்க்கலாம், எப்ப கல்யாணம், எப்ப முடியும். ஆனா நாங்க பேசிக்கவே இல்லை. ஆனா இப்ப பாருங்க, இந்த 6 மாசம் 3 மாசம் நம்ம இப்ப எல்லாரும் பேசிப்பாங்க. அதுல மேல 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 என்ன ஆகும்னா காதல் வளர்ந்துகிட்டே போகும். அதே போல திருமணம் ஆகுது, வந்தாங்க, ஒரு பணி நிமித்தமா எங்கன்னா வெளியில போறாங்க அப்படின்னா கூட நம்ம மனசு எப்படி இருக்கும், வலி இருக்கும். ஆனா இப்ப இருக்க என் பொன்னாடி ஊருக்கு போயிட்டா சந்தோஷமா கொண்டாடுவாங்க. அப்பா இந்த மனுஷன் ஊருக்கு எங்க வெளியே போயிட்டாரு, நான் சந்தோஷமா இருக்கேன். லவ் பண்ணவங்க கூட சில பேர் என்ன முன்னாடி, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணவங்க கூட அப்படி நினைப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பயே பேசிட்டாங்க, லவ் பண்ணும் போதே எல்லா கதையும் பேசி முடிச்சுட்டாங்க. அதுல என்னன்னா, நான் லவ் பண்ணேன் அப்படின்னு ஒரு கதை இல்ல. சிலது ஒத்து வரும்போது அவங்க குடும்ப சூழ்நிலை அதெல்லாம் ஒத்து வரும்போது சில சமயம் சேர்ந்து இருக்கலாம், இல்லாம போலாம். ஆனா இப்ப எங்க வீட்டுல எல்லாம் பார்த்துட்டாங்க. எங்களுக்கு பொருளாதார ரீதியாவோ இல்ல குடும்ப சூழ்நிலையாவோ எது வந்தாலும் எங்க காதல் வளர்ந்துகிட்டு தான் இருக்கும். கூட்டிட்டு போகுமா, போகாது. அப்ப வளர்ந்துட்டு தான் இருக்கும். மேல மேல நம்ம இதை செய்யணும், இதுக்காக பண்ணணும், நம்ம குடும்பத்துக்காக இப்படி பண்ணணும், நம்ம உறவினருக்காக இப்படிலாம் செய்யணும், நாங்க மேல மேல தான் செய்வோம். அதுக்கு 2 பேரும் சேர்ந்துதான் நம்ம இது பண்ணுவோம்.
அப்ப நம்ம ஒரு வேலை நிமித்தமாவோ பொருளாதார நிமித்தமாவோ வெளியூருக்கு போறாங்க. அப்ப என்ன நினைக்க தோணும், நம்ம மனசுக்கு இருக்கணும், நம்ம மனசே தனியா அப்படியே யோசிக்கும். யோசிச்சு பாருங்க, நீங்க கூட நினைச்சு பார்ப்பீங்க, கண்ணில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் கவலை என்னவென்று தெரியுமா, கவலை என்னவென்று தெரியுமா, அதை கருத்தில் வைத்து கொள்ள முடியுமா, அதை கருத்தில் வைத்து கொள்ள முடியுமா. இங்க இருந்து ஒண்ணுமே நடக்காது, இங்க இருந்து போன்லாம் இருக்காது, ஆனா நான் இங்க பேசுறது அவரு கேட்கும். உடனே அவரு, அன்பில் கூடி இருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் அவலம் என்னவென்று தெரியுமா, என் அவலம் என்னவென்று தெரியுமா, உன் நினைவில் வைத்து கொள்ள முடியுமா. நான் இப்படி வந்திருக்கிறேன், இது சங்க கால இலக்கியத்துல கூட இருந்திருக்கு. மனசுதான் பேசுது. இங்க எங்க காதல் குறையுதுன்னு சொல்லுங்க, காதல் வளருது, காதல் சுகமா இருக்கு. என்னைக்கு வருவாங்க வருவாங்க வருவாங்கன்னு ஏங்கிட்டு இருக்கோம். அது பாருங்களேன், கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த உடலை விட அப்ப அதுக்கா அவங்க வருவாங்க வருவாங்கன்னு ஏங்குறோம் பாருங்க. அப்ப எல்லாமே அந்த என்னது ஆடைகளும் அணிகலன்களும் எல்லாமே கழண்டு விடுற அளவுக்கு தான் இருக்கும். இதெல்லாம் நடைமுறை நடந்தது. இத உண்மையா காதலிச்ச ஒரு தம்பதியருக்கு உள்ளது இந்த இதெல்லாம். அப்ப அந்த ஒரு பெண் காதலிக்கிறாளா இல்லான்னு தெரியாமலே இந்த காலத்துல நடந்துட்டு இருக்கு. ஒருதலை காதலா சில பேர் என்ன பண்றாங்க, அவ என்ன பிடிச்சிச்சு அப்படின்றதுக்காக பேசி பிரச்சனை பண்ணிக்கிட்டு அது வேற விதமா கொண்டு வராங்க. அதனாலதான் சில பெற்றோர்கள் பயந்துடுறாங்க. ஆனா இதே கல்யாணத்துக்காக நம்ம ஏற்பாடு செஞ்சு அதன் மூலமா உண்டாகிற உங்களுடைய காதல் என்னைக்குமே குறையாது. இன்னமும் பாருங்க, குழந்தைங்க பிறக்கும், அதை அவங்க ரசிச்சு இது பண்ணுவாங்க. உடல்நிலை சரியில்லைனா கூட கூட இருந்தாலும் ஒரு பெரிய பலமா இருக்கும். இப்ப என் கணவருக்கு ஒரு உடம்பு இல்லைன்னா நீ பக்கத்துல இரு, நீ பக்கத்துல இருந்தாலும் போதும். நான் ஒரு இடத்துக்கு போறேன்னு சொல்லுங்களேன், ஏங்க நீங்க வந்தாவே போதுங்க, எனக்கு பெரிய பலம் அப்படின்னுவேன். அது போல அந்த பலம் எங்க இருந்து கிடைக்குது, அது உண்மையான காதல் இருந்து கிடைக்குது. அப்போ அது ஏன் அப்பதான் கிடைக்கும், நான் முன்னாடியே நான் சின்ன வயசுலயே காதலிச்சா அப்படிதான் கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. கல்யாணத்தின் போது ஏற்படுகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம் காதலை மேலும் 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 வளர்க்கும் அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப அந்த கல்யாணத்தை நம்ம வெயிட் பண்ற பாருங்க. அப்ப வெயிட் பண்ற காலத்துல நான் கூட நினைச்சிட்டு இருப்பேன், பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாள் ஆனா காத்திருந்தா. எங்க ஹஸ்பண்ட் நினைச்சு அப்போ அவரு கல்யாணத்துக்கு தாலி காட்ட முன்னாடி அவர் காதல இருந்தானே, அப்ப எத்தனை நாள் ஆனா காத்திருந்த ஆளான சின்ன பொண்ணு நான் வாடாத ரோசா கண்ணு, வாங்கப்பா சீக்கிரம் கல்யாணம் முடிங்க அப்படின்ட்டுதான். ஆனா எதுவுமே வெளியே தெரியாது. அவரு நமக்கு அவங்க வருவாங்க, மாமனார் வருவாங்க, மாமியார் வருவாங்க, கதை பேசுவாங்க, இந்த பொண்ணு இதை பண்ணுவாங்க, பத்திரிக்கை கொடுத்துட்டு போவாங்க, எல்லாமே கொடுத்துட்டு போவாங்க. ஏன் நடுவுல ஒரு ஃபங்க்ஷன் வந்தா கூட என்ன பண்ணுவாங்க, எடுத்துட்டு ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. ஆனா அவங்க வரமாட்டாங்க. அவங்க இந்த எண்ணம் நமக்குள்ள கருத்து பரிமாற்றம் நினைவாலே இருக்கும். நினைவு மேல 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 வளர்ந்துகிட்டே, இந்த நினைவுகள் நமக்கு மேல மேல ரீங்காரமா சங்கீதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி. கல்யாணம் ஆன பிறகு அது மேல மேல வளர்ந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம குழந்தைங்க பிறந்தது, வளைகாப்பு நடக்குது, குழந்தைங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது, அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்து வந்தாலும் முதியோர் காலத்துல இப்ப கூட நான் பாக்குறேன் 90 வயசு இருக்கிறாங்க. எங்க மாமனாரும் எங்க மாமியாரும், மாமனாருக்கு 95 வயசு, மாமியாருக்கு 94 93 வயசு, 2 பேரும் இன்னமும் அதேதான். என்ன பண்ற ஏது பண்ற, 2 பேரும் அப்படிதான் பேசிப்பாங்க. அவங்க 2 பேரும் உட்காந்து பேசும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என் கணவரும் நானும் உட்காந்து பேசினா கூட கேட்பாங்க, இன்னும் நீங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கீங்க, என்ன பேசிட்டு இருக்கேன் எனக்கு தெரியாது, குடும்பத்தை பத்தி ஏதோ பேசிட்டு இருப்போம், அது சந்தோஷமா பேசிட்டு இருப்போம். அதோட காதலிக்கும் போது இவ்வளவுதான் வாங்கி கொடுக்கணும், நகை வாங்கி கொடுக்கணும், பட்டு வாங்கி கொடுக்கணும், அதெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன பொருள் கொடுத்தா கூட அந்த ஒரு திருமண நாள் காதலர் தினத்துக்கு காதலர் நான் என் கணவனை காதலிக்கிறேன், கணவர் என்ன காதலிக்கார், அவரு கூட எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து தருவார், பெஸ்ட் மனைவி அப்படின்ட்டு. இது கப்பு இது மாதிரிலாம் அவர் பிடிச்ச மாதிரி எனக்கு ரொம்ப என்ன பிடிக்குமோ அந்த பொருளை கொண்டு வாங்கிட்டு வந்து தருவாங்க. அப்ப நினைச்சு பாருங்களேன், இதுலதான் காதல் வளருது. நான் இல்ல காலேஜ்ல படிக்கிற காதல் கல்யாணத்துக்கு முன்னாடி வச்சோ, அப்பதான் நான் கிஃப்ட் வாங்கி தரணும், வாங்கி கொடுத்து நான் ஆண்டி ஆயிட்டேன் அப்படிலாம் போறதை விட இது எவ்வளவு இதா இருக்கு பாருங்க. அந்த காதல் வளர்ந்து கஷ்டத்துல முடியாம சந்தோஷமா முடிஞ்சா ஓகே தான். ஆனா நாம இப்படி கொண்டு போற காதல் குடும்பத்துக்கும் நல்லா இருக்கும், நமக்கும் நல்லா இருக்கும், நம்ம அது பின்னாடி வர சந்ததியருக்கும் அந்த பிரச்சனையே வராது, எந்த பிரச்சனையும் வராது. நம்மள முன்னுதாரணமா இருந்தா
கணவன் மனைவினா இப்படிதான் இருக்கணும், அப்பா அம்மா என்ன அப்படிதான் அவங்க போலதான் அவங்க இருக்கணும் என்ன சொல்லுவாங்க. ஏங்க நீங்க ஒரு நாள் கூட சண்டை போட்டு நான் பார்த்ததே இல்லையே, நீங்க எப்படின்னா சண்டை போட்டுப்பீங்களா போட்டுக்க மாட்டீங்களா, பேசுவீங்களா பேச மாட்டேங்க, எங்க பக்கத்து வீட்டுல கேட்பாங்க. எங்க குழந்தையார் கூட கேட்பாரு, அண்ணி நீங்க அங்கங்க இருக்கிற வீட்டுல எல்லாம் அண்ணன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா ஒண்ணு அடிச்சுப்பாங்க இல்ல திட்டிப்பாங்க எதனா பண்ணுவாங்க, ஆனா நீங்க ஒரு நாள் கூட நீங்க சண்டை போட்டது நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது மாதிரி வர்றது புரிதல். இந்த புரிதலும் நேசமும் பாசமும் அன்பும் இருந்துச்சுன்னா காதல் என்று சுகமானது, அது சுமையானது இல்ல, வளர்ந்துகிட்டே இருக்கும். நம்முடைய இறப்பு வரை காதல் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று, காதல் நிலையாகவே இருக்கும். அது இன்னும் வரும் காலத்துக்கு கூட அது முன்னுதாரணமா இருக்கும்னு சொல்லிட்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். காதல் என்பது எதுவரை, கல்யாண காலம் வரும் வரை, கல்யாணம் என்பது எதுவரை, கழுத்தினில் தாழும் வரை, பெண்ணுக்கு இளமை எதுவரை, பிள்ளைகள் 2 வரும் வரை, கண்ணுக்கு அழகு எதுவரை, கையில் கிடைக்கும் நாள் வரை. அந்த மாதிரி பெண்களை லவ் பண்ணும்போது அந்த பெண் வந்து நம்ம கிட்ட சேர்ற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது, மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லே அறியாதது, அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே, மடி மீது துயில சோகங்கள் குயில மோகங்கள் ஆரம்பமே, துக்கம் சில நேரம் பொங்கி வரும் போதும் மக்கள் மனம் போலே பாடுவேன் கண்ணி, என் சோகம் என்னோடுதான், கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே. இது மாதிரியா அப்போ வந்து காதல் பண்றாங்கன்னாக்கா அது ரொம்ப நாளாகும். உடனே லவ் பண்ண முடியாது. ஒரு பொண்ணை நேசிக்கிறதுக்கும் அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு நம்ம வந்து ப்ரப்போஸ் பண்றதுக்கும் லேட் ஆகும். அதாவது அது அவன் பின்னாடியே சுத்தணும். அதுக்கப்புறம் ஒரு செட் ஆகி போச்சுனாக்கா அக்கம் பக்கத்தை பார்க்கறது, முன்ன பின்ன நடக்கிறது, ஒன்னா போக மாட்டாங்க. அப்பெல்லாம் ஒன்னா ஜோடி போட்டுன்னு போக மாட்டாங்க, போக முடியாது, யாருன்னா பார்த்துருவாங்களோ என்ற பயம்லாம் வந்து அப்போ அதிகம். இப்போ வந்து அப்படி இல்லை. இப்போ எங்கள் விஷயத்தையே சொல்கிறேங்க, நாங்கள் லவ் பண்ணியா கல்யாணம் பண்ணினோம். லவ் பண்ணும்போது பெரும்பாலும் அந்த காலகட்டத்தில் காதலுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க, யாருமே வீட்டில் ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்போ வந்து இந்த வசதி வாய்ப்பை தாண்டி ஒரு ஜாதி பார்ப்பாங்க, அதுதான் மெயின். அப்பெல்லாம் இப்போவாச்சும் வந்து எல்லாம் மாறி போச்சு. அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், தவிர்க்க முடியாததில் வெளியேற வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போச்சு. வெளியேறி என்ன பண்ணோம், இன்னும் இந்த மாதிரி நம்ம அவசரப்பட்டு வந்துட்டோமோன்ற ஒரு யோசிக்கும் போது என்ன ஆச்சுனாக்கா, சரி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லும்போது வீட்டை விட்டு இரவு 1 மணி நேரத்தில் என்னை வெட்டிடுறாங்க. 2 பேரும் துரத்திடுறாங்க. துரத்தி விட்டது என்ன ஆகுது, ஒரு நண்பர் வீட்டு போய் அடையாளம் கேட்குறோம். கேட்கும்போது அவர் என்ன பண்ணுவார், எதையாச்சும் அவங்க அப்பா அம்மா கிட்ட பொய்ய சொல்லி உட்கார வைக்கிறார். அவங்கள மட்டும் நான் வெளியே வந்துடுறேன். இப்படியே இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப பெரும் கஷ்டங்க. அவ்வளோ பெரிய கஷ்டத்தை தாங்கி தான் வந்திருக்கிறோமே தவிர, காதல் வந்து அந்த கஷ்டத்திலே சுகமான காதல் தான். அது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உண்மையாக காதலிச்சாக்கா அந்த கஷ்டம் தாங்கிக்கலாம். நீங்க வந்து போலித்தனமா சும்மா சைட் அடிக்கிறது போலாம்னாக்கா அதை தாங்க முடியாது, அவ்வளவுதான் விஷயம். ஆனா இப்ப இருக்கிற காதல் எப்படின்னு சொன்னாக்கா, நல்லா வளர்ந்துருக்குது காதல், நல்லா பெரியவங்க கிட்ட நல்லா வளர்ந்துருக்குது. அவங்க போய் சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த பையனை இந்த மாதிரி கேட்க வர்றாங்க, இந்த மாதிரி கேட்கறாங்க, இல்லை எங்க வீட்டுல கேளுப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி முதல்ல லவ் பண்ணிடுவாங்க, அப்புறம் கேட்க வர்ற மாதிரி கேட்டுட்டு இது பண்ணுவாங்க. அப்புறம் யார் போறீங்க, சரி வாங்க. அதுக்கப்புறம் அது வந்து இப்ப இருக்கிற காதல் திருமணம் அரேஞ்ச் பண்ண மாதிரியே பண்றாங்க இப்போதைக்கு. இதான் விஷயம். ஆக காதல் வாழுது, காதல் வாழுது. எனக்கு என்னுடைய காதல் தினத்துல என்ன நான் சொல்றேன்னா, காதலர்களுக்கு உண்மையா காதலிங்க, கைவிட்டுறாதீங்க.
யார் என்ன சொன்னாலும் அந்த காதலுக்கு தடை போடாதீங்க, காதலிங்க. அங்க இருந்து விட்டு அந்த பெண்ணை விட்டு வந்துடாதீங்க. தைரியமா இருங்க, வாழுங்க. வாழ்தான் நம்ம பிறந்திருக்கிறோம், காதலிக்க பிறந்தா மாதிரி வாழ பிறந்திருக்கிறோம். என்ன வாழ்க்கையை பண்ணுங்க, யார் வெளியே துரத்துவாங்க, தைரியமா வாழுங்க. எந்த கூலி வேலையா செய்து வாழ தொடங்குங்க. இவங்க அப்படி இருக்காங்க. இப்போ அதினத்தில் இப்ப இருக்கிற பெண்கள் கூட நான் அதையும் சொல்ல வரேன். என்ன பண்றாங்கனாக்கா, ஒரு லவ் பண்றாங்கனாக்கா அவனுக்கு என்ன ப்ராப்பர்ட்டின்றதெல்லாம் வச்சு இப்போதைக்கு பாக்குறாங்க. அது நிஜம் பார்த்துருக்கேன், நிறைய விஷயத்துல இப்போ கண்ணாலே பார்த்துருக்குறேன். அதனால வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு உறவுக்கார பொண்ணு வந்து என்னாச்சுனாக்கா லவ் பண்ணிச்சு. சரி என்னடா பண்றது, சரி எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு குழந்தைக்கு தாயாயிடுச்சு. தாயானதுக்கப்புறம் அவருடைய கேரக்டர் தாண்டி வேற ஒரு விஷயம் அவருக்கு அந்த மாதிரி பிடிக்கல. 2 பேரும் சேர்ந்து பிரிஞ்சுட்டாங்க. இப்போ அந்த குழந்தை போடுற பாடுன்னா எவ்வளவு கஷ்டமானது. அப்ப என்ன பண்ணாக்கா, காதலிக்கும் போது இவர் இப்படித்தானா இவர் அப்படித்தானா நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணும், அதுக்கேத்தப்ப அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கத்துக்கணும். இவர் இப்படிதானே, இவன் இப்படி இருக்கான, அவன் திருத்தப்பாரு. இப்ப என்னாச்சு, குழந்தைய கையுமா வீட்டுல கிடக்குது. இது மாதிரி நிறைய பேர் நிறைய இடங்கள்ல இருக்கிறாங்க. அதே நேரத்துல பிள்ளைங்க வந்து இப்ப இருக்கிற லவ் பண்ற பசங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அச்சம் இல்லாம போறாங்க வெளியே. லவ் பண்ணுங்க வேணான்னு சொல்ல. அதனால வந்து ஒரு அக்கம் பக்கத்துல பார்த்துன்னு ஒரு பெரியவங்க சின்னவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அந்த காலத்துல அப்படி இல்லை. அந்த காலத்துல வந்து உண்மையா லவ் பண்ணாங்க, ஒருத்தர் தான் லவ் பண்ணாங்க. சைட் அடி 1000 இருந்தாலும் ஒரு லவ் ஒண்ணுதான், லவ் ஒன்ஸ் தான். நீ யார் வேணாலும் பார்த்துன்னு போ, கண்ணால பார்த்துன்னு போனா லவ் ஒன்று தான். அப்படி இருக்கும்போது அப்போ பண்ண காதல் ஜோடிங்கெல்லாம் என்ன பண்ணானாக்கா, சப்போஸ் பெண் வீட்டுல ஒத்துக்கல அப்படின்னு அந்த பெண் வீட்டுல இருக்கக்கூடியவங்க அந்த பெண்ணுக்கு வேற இடத்துல திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டானாக்கா அழகா டீசெண்டா கழிட்டு வருவான். தொல்லையே தரமாட்டான், டீசெண்டா வருவான், தாடி கிடியமா இருப்பான், கொஞ்ச காலத்துக்கு இருப்பான். அதுதான் என்னுடைய நண்பர் ஒருத்தன், எங்களுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்து அது மாதிரிதான் ரொம்ப காலமா தாடியோடு சுத்திட்டு இருந்தாரு. ஏன் அது எடுக்க வேண்டியதானு, இல்லை தேவராஜ் பண்ணல, பார்க்கலாம் அப்படி என்ன இல்லை, அதே நினைப்பா ரொம்ப காலம் இருந்தாரு. ரொம்ப காலம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு அவருக்கு நல்ல நிலையில இருக்கார். ஆனா அதனால வந்து காதல் வந்து புனிதமா அப்ப இருந்துச்சு, இப்போ புனிதமானதான் இருக்குது, இல்லாம இல்லை. ஆனா அந்த புனிதத்தை கெடுக்காத வகையில நீங்க லவ் பண்ணுங்க, காதலிங்க. அச்சம் பார்த்து அக்கம் பக்கம் பார்த்து ஐயோ இந்த பசங்க பாடுறா இப்படி போய் பாடுறா, படிக்க அனுப்புறாங்க, இந்த மாதிரி சுத்திட்டு சே இதெல்லாம் போயிதாங்க, இதெல்லாம் எங்க படிச்சு முன்னுக்கு வரப்போகுது, இந்த சொல்லு வாங்காதீங்க. இந்த காதல் தினத்தை நான் சொல்றேன், எல்லாரும் லவ் பண்ணுங்க, நல்லபடியா உண்மையா லவ் பண்ணுங்க. அந்த பெண்ணை உண்மையா மனசார நேசிங்க, கல்யாணம் பண்ணிக்க கூடிய அளவை வாங்க, வாழ்ந்து காட்டுங்க, காதலை சாகடிக்காதீங்க, காதலை வாழ வைங்கன்னு சொல்லிட்டு கேட்டு கொள்கிறேன். நவரசம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் காதலர் தின நல்வாழ்த்துக்கள். காதல் சுகமானதா சுமையானதா, காதல் அன்றைக்கு எப்படி இன்றைக்கு எப்படி, காதல் ஆண்களுக்கு எப்படி பெண்களுக்கு எப்படி, காதல் திருமணத்திற்கு முன்னாடி எப்படி திருமணத்திற்கு பின்னாடி எப்படி சொல்லி பல விஷயங்களை நம்ம பேசணும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் காதல் என்பது விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. ஒரு பாடல் வரிகள், பாரதி ராஜாவுடைய திரைப்படம் அதுதான். கண்டதும் காதல், ஐயா கூட சொன்னார் கண்டதும் காதல் அப்படின்னு சொல்லி. சோ பார்த்த உடனே வர்றது காதலா இருந்தாலும் அது விழியில விழுந்த பிறகு நம்முடைய இதயத்துல அதனுடைய ரியாக்ஷன் நடக்கும். அந்த ரியாக்ஷனுக்கு அப்புறம் நம்முடைய உயிரும் அதனோடு கூட இணைந்து நம்ம செயல்படுறதுதான் ஒரு உண்மையான காதலா நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து காதல் வந்து எல்லாருக்குமான ஒரு விஷயம். இந்த கால காதல் அந்த கால காதல் அப்படி இல்லை. காதல் வந்து முதியோர் காதல்னு ஒரு பாடலுமே இருக்குது, பாரதிதாசனுடைய பாடல். சோ எல்லா காலத்திலும் எல்லாருக்குமான காதல். நரைக்கூடி கிழப்பருவம் எழுதினாலும் கூட அந்த காதலர்கள் கைப்பிடித்து நடந்து கொண்டே இருக்கிறது தான் உண்மையான காதல். சோ இந்த காலத்துல இருக்கிறவங்க மட்டும் தான் காதலிப்பாங்க, 2K கிட்ஸ் தான் காதலிப்பாங்க, வயசானவங்களுடைய காதல் இல்லை அப்படின்னு இல்லை. காதல் என்பது எல்லாருக்குமானது, எத்தனை வயதானாலும் அது மாறாமல் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். அடுத்தது கண்டதும் காதல் அப்படின்ற விஷயத்த பத்தி சொன்னீங்க. கண்டதும் காதல்னா அது அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள், அதுதான் கண்டதும் காதல். நமக்கு அவங்க பார்த்தாங்க, அது நம்ம கம்பராமாயணத்திலே பார்க்கிறோம் அந்த வரிகளை. சோ அப்ப பார்த்தாங்க, அப்ப பார்த்த உடனே அவங்களுக்கு பிடிச்சு போச்சு. அதே மாதிரிதான் பார்க்கும் பொழுது நம்முடைய இதயத்திலே ஏற்படுகின்ற உணர்வுகள் நமக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தும். அதான் ஆதாம் ஏவாள், ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு எல்லாரையும் சொல்லிட்டு போகலாம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம நிறைய காதலர்களை உதாரணத்துக்கு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு காதலர்களுக்கு என்ன மாதிரியான வரவேற்பு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே சொல்கின்றபடி அந்த வரவேற்பு வந்து ரொம்ப மீடியாவும் வணிகமும் அதை வந்து வேற மாதிரி மாற்றி விட்டதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.
ஏன்னா இன்னைக்கு மீடியால வந்து சோசியல் மீடியா வந்து எந்த விஷயத்த ட்ரெண்ட் ஆக்குறாங்களோ அதுதான் உண்மைன்னு நினைக்குது இந்த சமூகம். இன்றைக்கு சோசியல் மீடியாவை பயன்படுத்துகின்ற அத்தனை பேரும் எது ட்ரெண்ட் ஆகுதோ, எது வைரல் ஆகுதோ, எது வந்து மீடியால ஃபர்ஸ்ட் வருதோ அதுதான் வந்து உண்மை நினைச்சு அது வந்து வேற மாதிரி போய்கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அடுத்தது வணிக நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னா காதலர் தினத்துக்காக ஏகப்பட்ட பிரைசஸ், ஏகப்பட்ட கிஃப்ட், ஏகப்பட்ட நிறைய அந்த நாட்கள்ல சலுகை, டிஸ்கவுண்ட் எல்லாம் கூட கொடுப்பாங்க. எங்க கடையில நீங்க வாங்குங்க, உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட் உண்டு, லவ்வர்ஸோட வாங்க, 2 பேரா வாங்க அப்படின்லாம் சொல்லி. சோ இதை வந்து எப்படி அவங்க போக்கஸ் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வியாபாரத்துக்கு நோக்கத்தின் அடிப்படையில காதலர்களுக்கு அதிகமான கன்ஸ்ட்ரக்ஷனையும் அதிகமான விஷயங்களையும் கொடுக்கும் பொழுது அது தவறான நோக்கமாக மாறி போகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படுது. அதுக்கப்புறம் திருமணத்திற்கு முன், திருமணத்திற்கு கிமு கிபி மாதிரி திமு திபி அப்படின்ற விஷயத்துல நான் வரேன். திருமணத்திற்கு முன்னாடி காதலா பின்னாடி காதலா அப்படின்னு பாக்குறது வந்து பெற்றோர்கள் பார்த்து வைத்த திருமணம் தான். அப்போ நம்ம பேசுற நிறைய பேர் பேசின விஷயத்துல அது வந்து நமக்கு வேற வழி இல்ல, கட்டாயமா நம்ம அவர்களை தான் நம்ம காதலிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள இருக்கிறோம். அவங்களா பார்த்து நமக்கு இவர்தான் உன் மாப்பிள்ளை, இவர்தான் உன் மனைவின்னு சொல்லிடுறாங்க. அதன் பிறகு நமக்கு அவர்கள் மேல வர வேண்டியது கட்டாயமான காதலா இருக்குது. அது வந்து ஒரு இயல்பா வருகின்ற காதலாக பெரும்பாலும் இருப்பதில்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம், பணம் பார்த்து வருகின்ற விஷயம் காதல் அப்படின்னு ஐயா சொன்னாரு. பணம் பார்த்து வருவது என்பது அப்படி அது தவறான ஒரு காதல் தான். கண்டிப்பா மனம் பார்த்து வருவதுதான் ஒரு உண்மையான காதல் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதே மாதிரி காதல் அவர் வந்து பேசும்போது என்ன சொன்னாரு, பெண்களா ஆண்களான்ற மாதிரி கொஞ்சம் நிறைய கொண்டு போனார் அவரு. திருவிளையாடல் படம் பார்த்திருப்பீங்கன்னு நீங்க நினைக்கிறேன் நானு. அந்த படத்துல அந்த காதலன் வந்து காதலிக்காக தன்னுடைய காதலையே விலை பேசுவார். சோ அப்போ திருமணத்திற்காக வந்து பெண்கள் மட்டுமே விட்டுட்டு போயிடுறாங்க, ஆண்கள் எல்லாம் வந்து ரொம்ப அப்படியே அவங்க எல்லாம் வந்து தியாகிகள் அப்படி இல்ல. பெண்கள் வந்து ஏன்னா சமூக கட்டமைப்பு அந்த மாதிரி இன்றைக்கும் சரி நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா குடும்ப அமைப்பும் சரி, சமூக கட்டமைப்பும் சரி, பெண்கள் மீதுதான் அவர்களுடைய எல்லா காரியங்களையும், குடும்ப மானத்தை, குடும்ப ஜாதிய மானத்தை எல்லாத்தையும் பெண்கள் மீது திணிக்கிறதுனால அவங்க எல்லாருக்காகவும் பார்த்து 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 அவர்கள் வந்து தன்னுடைய காதலை இழக்க வேண்டி இருக்குது. அதனால வேற ஒரு மனிதனை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. ஆனா ஆண்களுக்கு அந்த சுதந்திரம் அப்பத்துல இருந்தே இருக்குது, பொருளாதார சுதந்திரமும் இருக்குது, தனியா தான் எங்க வேணாலும் போய் வாழ முடியும் என்ற ஒரு சூழல் இருக்கிறதுனால ஆண்கள் போறாங்க. அப்படி அதே மாதிரி ரோஜா, தாஜ்மஹால் அதெல்லாம் உதாரணம் சொன்னீங்க. அது வந்து காதல் என்றது சுகமாக இருந்தாலும் கூட அதுக்கான சிம்பிள் ரோஜாவும் தாஜ்மஹாலையும் சொல்றோம். ரோஜா வந்து முட்களின் நடுவே தான் பூத்திருக்கும். அப்ப முட்களான பாதையில நடந்து போனாதான் நமக்கு ஒரு அருமையான ரோஜாப்பூ கிடைக்கிற மாதிரி காதல் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தாஜ்மஹால் என்றது பார்ப்பதற்கு அழகாக இருந்த பளிங்கு மாளிகையா இருந்தாலும் கூட அதன் உள்ளே இருப்பது இருவரினுடைய கல்லறைகள் தான். அப்போ கல்லறையின் மீது கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு சாம்ராஜ்யம் தான் அந்த காதல் சிம்பிள். அடுத்ததா இன்னொன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன், காதல்னால நிறைய நன்மைகள் தான் என்ன பொறுத்த வரைக்கும், நிறைய நன்மைகள். ஏன்னா வேற வேற சாதி மனிதர்கள் காதலிக்கும் பொழுது அங்கே ஒரு சாதிய ஏற்றத்தாழ்வு களையப்படுகிறது. இன்னைக்கு நம்ம எல்லாம் சமூக நீதினு பேசுறோம், சமூக நீதினு சொல்றோம் எல்லா இடத்துலயும். வேற வேற மக்கள், வேற வேற மனிதர்கள் காதலிக்கும் பொழுது அவங்க இருக்கிற அந்த சாதிய ஏற்றத்தாழ்வு களையப்பட்டு இருவர், ஏன்னா மனுஷங்கள ஏது உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி கிடையாது, எல்லாரும் ஒரு இனம், எல்லாரும் ஒரு மக்கள், ஏன்னா பிறப்புக்கும் எல்லா உயிர்ப்புக்கும் சொல்லப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட அறத்தின் வழி வந்த தமிழ் சமூகம் இன்றைக்கு எப்படி சாதிய வேறுபாடுகள்னால பிரிஞ்சு போயிருக்குதுன்றது அது ஒரு பெரிய சமூக அரசியல் அதுல இருக்குது. அந்த அரசியலையும் மீறி வெற்றி கொள்ள வைப்பது நமக்கு காதல் தான். அடுத்தது வந்து வரதட்சணை. அவர் சொல்லும் போது சொன்னாரு, வரதட்சணை ஒழிப்பதற்கு காதல் ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்குது. எனக்கு அந்த பொண்ணுதான் வேணும், நீங்க வரதட்சணை எல்லாம் கேட்க கூடாதுன்னு ஒரு மாப்பிள்ளையால என்ன பண்ண முடியும், கட்டாயமா சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு பெண்ணால வந்து நான் வந்து நீ இவ்வளவு எல்லாம் கேட்டீங்கன்னா என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, காதல் முக்கியமா, உனக்கு வந்து வரதட்சணை வேணுமான்னு கேட்டு அந்த இடத்துல இருவருமே வந்து பணத்துக்கோ சமூகத்தினுடைய இந்த நடக்கின்ற பல விஷயங்களுக்கோ இருவரும் அதை ஒழித்து காதலுக்காக நிற்க வைப்பதற்கு ஒரு விஷயமா இருக்குது. அடுத்தது பொருளாதார சமநிலை ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. எப்படி சொல்றேன்னா, அவங்க வந்து ஒருவேளை அவங்க அந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதே திருவிளையாடல் படம் தான் நான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். நிறைய இடங்கள்ல நானும் நேரடியா பார்த்திருக்கிறேன். அந்த பொதுவா இது வந்து பெரும்பான்மையா நான் பார்த்த அதனுடைய அடிப்படையில சொல்றேன். பையன் வந்து கொஞ்சம் பொருளாதாரத்துல குறைவா இருப்பான், பெண் வந்து நல்ல வசதியான வீட்டு குடும்ப பெண்ணா இருக்கும்.
அப்போ அந்த பெண்ணுக்கு இணையாக தான் வாழ வேண்டும். அந்த பெண்ணை, ஏன்னா நீ பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போனீங்கன்னா உனக்கு வச்சு அந்த பொண்ணை வாழ வைக்கிற அளவுக்கு சாப்பாடு போடவோ சமைக்கவோ அந்த பொண்ணை வந்து நீ வசதியா வைக்கிறதுக்கான பொருள் உனக்கிட்ட இல்லைன்னு நிறைய இடத்துல நிராகரிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்றான், தன்னை ஒருத்து, தன்னை வந்து உழைத்து, தன்னை வந்து சமூகத்துல ஒரு நிலைமைக்கு ஒரு உயர்த்தி கொண்டு வர்றதுக்கு, அவனுக்கு வந்து ஒரு பொருளாதார சமநிலைக்கு தன்னை உயர்த்துவதற்கு அவனுடைய காதல் அவனுக்கு ஒரு கருவியா இருக்குது. அடுத்தது மிக முக்கியமா பெண்ணடிமைத்தனம் நீங்குவதற்கு காதல் மிக முக்கியமான ஒரு காரணம். அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா திருமணம் ஆகின்ற பல இடங்கள்ல பார்ப்போம், கணவர்கள் காதலர்கள் கண்டிப்பா தன்னுடைய மனைவியை தனக்கு சமமாக நடத்துகிறார்கள். இதை பெற்றோர் பார்த்து வைத்த திருமணங்களில் இல்லை என்பதை நான் பார்த்த அனுபவத்தின் அடிப்படையில சொல்ற. காதலித்து திருமணம் செய்தவர்கள் இருவரும் இணையாக, ஆண் ஆதிக்கமோ பெண் அடிமைத்தனமோ இல்லாமல் இருவரும் இணையாக இருக்கிறார்கள். அடுத்தது மிக முக்கியமான விஷயம், காதலிக்கும் ஒவ்வொரு ஆணும் பொறுப்புணர்ச்சி மிக்கவனாக இருக்கின்றான். அந்த பொண்ணுக்காக பார்த்து பார்த்து, அவர் சொன்னார்ல, அங்க வா சொல்லுவாங்க, இங்க வா சொல்லுவாங்க, இங்க நிக்க சொல்லுவாங்க, அதெல்லாம் செஞ்சாதான் பின்னாடி நாளைக்கு உன் பிள்ளைய கூட்டிக்கின்னு ஸ்கூலுக்கு போக முடியும், பிள்ளைய கூட்டிக்கின்னு போய் பிள்ளைக்கு தேவையானதை வாங்க வைக்க முடியும். அந்த பொறுப்புணர்ச்சியை காதலிக்கும் பொழுதே அந்த பொண்ணுக்காக டைம் பார்த்து அந்த பொண்ணுக்காக எல்லாம் செஞ்சு அந்த ஆணும் சரி. ஏன்னா ஆண்களுக்கு பொதுவாக பொறுப்புணர்ச்சி இல்லை. ஏன்னா பெண்கள், அவங்களுடைய பெற்றோர்கள், அவருடைய தாய்மார்கள் அந்த ஆண்களை என் பிள்ளை ஆம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லி ஒரு மாதிரி அவங்களை வந்து எதுலையும் ஒட்ட விடாம பொறுப்புணர்ச்சி இல்லாம வளர்த்துருவாங்க. ஆனா ஒரு பெண்ணுக்கு தன்னை வந்து அவன் வந்து நல்லவனா காண்பிக்கணும், அந்த பெண்ணுக்கு தன்னை காதலனா காமிக்கணும்ன்றதுக்காக அந்த ஆண் தன்னை பொறுப்புணர்ச்சி மிக்கவனாக, பொருளாதாரத்தில் சமநிலை மிக்கவனாக அவன் மாறிக்கொள்வதற்கு ஒரு காரணமா இருக்குது. காதல் ஒரு மனிதனை வந்து பொறுப்புணர்ச்சி மிக்கவதா ஆக்குதுன்னு சொல்லி சொன்னேன். அதே நேரத்துல காதல் வந்து ஒரு மனிதனை அழகுணர்ச்சி மிக்கவனா மாத்துது. அந்த பொண்ணுக்காக வேண்டி அந்த ஆண் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதும், தன்னுடைய ஹேர் ஸ்டைல், தன்னுடைய ட்ரெஸ், தன்னை வந்து சரியானபடி அந்த பெண்ணுக்காக தன்னை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக தன்னை அழகுபடுத்திக் கொள்பவனாகவும், அதுவரையிலும் அவனுடைய ட்ரெஸ், அவனுக்கு வந்து அம்மா தான் தலை செய்ய விட்டுருப்பாங்க, அம்மா தான் ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டுருப்பாங்க, அதே ஹேர் ஸ்டைல்ல தான் வந்திருப்பாங்க. ஆனா ஒரு காதலித்த பிறகு அந்த பையனுக்கு வந்து தன்னை அழகானவனாக காண்பிக்க வேண்டும் என்பதற்காக அழகுணர்ச்சி மிக்கவனாக தன்னுடைய ட்ரெஸ்ல இருந்து எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்கிறான். அடுத்தது மிக முக்கியமானது, நாலேஜபிள் பர்சனா மாறுறான். எப்படின்னா பெண்களுக்கு தன்னை வந்து அந்த பெண்ணுகிட்ட எல்லாவற்றையும் தெரிந்தவனாக தன்னை காண்பித்துக் கொள்ள வேண்டும், பல இடங்களுக்கு அந்த பெண்ணை அழைத்து செல்ல வேண்டும், பல விஷயங்களை அந்த பொண்ணுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக எல்லா கேட்ஜெட்ல இருந்து எல்லாவற்றையும் அவன் யூஸ் பண்ணி, அதுல இருக்கிற புதிய புதிய ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி அதன் மூலமா நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம், அதுல இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து அந்த பெண்ணுக்கு முன்பாக தன்னை புத்திசாலியாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாலேஜபிள் பர்சனா மாறுறான். அதன் பிறகு மிக முக்கியமான ஒரு விஷயம், காதல் என்பது மிக 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 உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். அது நம்ம எல்லாருமே சொன்னோம். உணர்வு பூர்வமானது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்குள்ளேயே அந்த காதல் உணர்வு இருக்குது. முதியோர் காதல், சிறுவர் காதல், இளையோர் காதல், வாலிபர் காதல் அப்படி இல்லை, எல்லா காலகட்டத்திற்குமான காதல்ல தான் நான் பேசுறேன். இப்ப நம்ம வந்து கால மாற்றங்களை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்கிறோமோ, நம்ம வந்து பழைய நாட்கள்ல நம்ம வந்து கூரை கொட்டாயில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம், அதன் பிறகு ஓட்டு வீடுக்கு வந்தோம், அதன் பிறகு மாடு வீடுக்கு வந்தோம், இன்னைக்கு பெரிய அபார்ட்மெண்ட்ல வாழறோம். அதே மாதிரி நம்முடைய ஆடை அமைப்பும் சரி, நம்முடைய பாட்டி தாத்தாலாம் வந்து வயல்கள்ல வேலை செஞ்சாங்க, வேட்டி மட்டும் தான் கட்டியிருப்பாங்க, சட்டை போடாத பாட்டிமார்கள் இருந்தாங்க. அதன் பிறகு நம்முடைய தாய்மார்கள்லாம் அதன் பிறகு புடவை கட்டி ஜாக்கெட் போட ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கு நம்ம எல்லாம் நிறைய மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அணிகிறோம். அப்போ கால மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சமூக அமைப்புல, நம்முடைய வீடுகள்ல, நம்மளுடைய எல்லா காரியத்திலையும் நம்ம எப்படி மாற்றங்களை ஏற்றுக்கொண்டோமோ, அதே போல காதலிலேயும் கூட சில மாற்றங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அது உணர்வுபூர்வமான மாற்றங்கள் தான். அந்த மாற்றங்கள் யாருக்கும் தீங்கு செய்யாத வகையிலும், சமூகத்திற்கு எந்த வகையிலும் கேடு விளைவிக்காத வகையிலும் அந்த மாற்றத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மாற்றத்தினோடு கூட சேர்ந்த காதலை நம்ம வந்து உணர்வுபூர்வமான காதலை ஒருவருக்கொருவர் நம்ம செலுத்துவோம். முக்கியமா எல்லாரும் சொன்னபடி அவரவர் தங்களுடைய மனைவிகளை காதலியுங்கள், மனைவிகள் தங்களுடைய கணவர்களை காதலியுங்கள். அடுத்தவர்களை காதலிக்க வேண்டாம், அது தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகும். இஷ்டப்பட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து கஷ்டப்படுவதுதான் உண்மையான காதல். கஷ்டமா இருந்தாலும் அந்த கஷ்டத்தை காலத்திற்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பது மாதிரி இல்லாம அந்த கஷ்டத்தை அவர்கள் சரி பண்ணி, அந்த கஷ்டத்தை அவர்கள் மேற்கொண்டு அவர்கள் நல்ல சந்தோஷமா வாழ்ந்து காண்பிப்பதுதான் ஒரு உண்மையான ஒரு சிறந்த காதலா இருக்கும். ஆகவே சமூக ஏற்றத்தாழ்வுகளை நமக்கு களைந்த இந்த காதலை சுகமான காதலாக, சுமை இல்லாத ஒரு விஷயமாக அதை நாம் ஏற்றுக்கொண்டு நம்ம அனைவரும் காதலுக்கு நாம் ஆதரவாக கரம் கொடுப்போம். காதலியுங்கள், உங்கள் சொந்த கணவர்களை, உங்கள் மனைவிகளை, உங்கள் குடும்பங்களை, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நேசியுங்கள், காதலியுங்கள் என்று சொல்லி அனைவருக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய கருத்துக்களை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.